வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இது பிளாங்கெட் ஸ்டிச்சில் பார்ட் 2 வீடியோ. பட்டன் ஹோல் வீல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது சிமிலாரிட்டி டு பிளாங்கெட் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரைட் ஸ்டிச் ஃபேமிலிஸ்லேயே பார்த்துருக்கோம் இதே மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. அதை ஈவன் பார்ட்டிஷனாக பிரிச்சுட்டு நம்ம எப்படி பிளாங்கெட் ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலே டாப் பாயிண்ட்லேருந்து எடுத்துகிட்டு சென்டர் பாயிண்ட்டை பேஸாக வச்சு ஸ்டிச்சஸ் வந்து இதே மாதிரி போடணும். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணணும். சென்டர் பாயிண்ட்டை தான் நீங்கள் பேஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கணும். இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். நம்ம ஸ்ட்ரைட் ஸ்டிச் ஃபேமிலிஸில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு போட்டிருப்போம். நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீல் வந்து நம்ம அதில் போட்டிருப்போம். ஸோ சேம் வந்து பிளாங்கெட் மாதிரியே தான். நீங்கள் சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு மேலே டாப் பாயிண்ட்டில் நீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு லூப் அந்த நீடில் வந்து த்ரெட்டை வந்து லூப் போட்டு எடுத்துடணும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் போட்டுட்டு வரணும். ஸோ இதுவுமே வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி நம்ம வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளார்ஸ் எல்லாம் போடலாம். நான் அடுத்து பட்டன் ஹோல் வீல் கப்பு அடுத்த இதில் பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இது முடிஞ்ச வரைக்கும் ஸ்பேஸ் வந்து சின்ன சின்னதாக எடுத்து பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு பார்க்க லுக்காக இருக்கணும், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக பெருசாக போட்டிருக்கேன். இப்போ பட்டன் ஹோல் வீல் கப் வந்து பாருங்கள், சேம் அதே மாதிரி பட்டன் ஹோல் ஃபஸ்ட்டு போட்டுட்டிங்களா? போட்டதுக்கப்புறமா கான்ட்ராஸ்ட் கலரில் நீட்டில் த்ரெட் எடுத்துக்கிட்டு ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நீடில் வந்து அந்த த்ரெட்டுக்குள்ளே விட்டு லூப் போடணும். ஸோ அப்போ உங்களுக்கு அது மாதிரி ஒரு லூப் கிடைக்கும். நல்லா பாருங்கள், நீடில் வந்து த்ரெட்டுக்குள்ளே விட்டுறணும். அந்த ரோஸ் கலர் த்ரெட்டுக்குள்ளே விட்டுட்டு அது வழியாகவே ப்ளூ த்ரெட்டையும் விட்டுட்டு எடுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள், ப்ளூ த்ரெட் வந்து நீடிலுக்கு அடியில் இருக்கணும். இதே மாதிரி நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போகலாம். இது முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த நீங்கள் போட்டிருக்கீங்களா டிவைடட் பாயிண்ட்ஸ், அது வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது ரொம்ப சின்னதாகவும் நெருக்கமாகவும் இருக்கும்போது அழகாக இருக்கும். நம்ம வந்து ஃப்ளார்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணி போடலாம். இந்த கப்பில் நமக்கு வந்து அப்பில் 3D ஃப்ளார் மாதிரி தெரியும். அது வந்து நீங்கள் எவ்வளோ பெருசாக போட்டிங்கன்னா உங்களுக்கு லுக்காக இருக்காது. சின்னதாக போடும்போது அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கோங்க. கண்டினியூ பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த லைன்ஸும் நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். நான் உங்களுக்கு இங்கே ஃபினிஷ் பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் அடுத்த லைன் போடணுன்னாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் மேலே இருக்கிறதுலேயே அப்படியே அடுத்த லூப் நீங்கள் போட்டுகிட்டே வர்றது தான். நம்ம எப்படி லூப் போட்டோமோ அதே மாதிரி இப்போ இந்த ப்ளூ லைனை பேஸை வச்சு நீங்கள் போட்டுகிட்டே வரணும். அவ்வளோதான். உள்ளே நீங்கள் வந்து காட்டன்ஸ் கூட கொடுத்துக்கலாம். அடுத்ததாக ரோசெட் த்ரோன்ஸ். இது நம்ம ரோசெட் ஸ்டிச் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் ஃபேமிலிஸ்லேயும் பார்த்துருப்போம். ஸோ கிட்டத்தட்ட அதே மாடல் தான். ஸோ நம்ம கண்டினியூவாக வரதுக்கு பேர் தான் ரோசெட். ஸோ இதுவும் அதே மாடல் தான். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பிளாங்கெட் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா ஸ்லைட்லி கொஞ்சம் கீழாட இருக்கிற மாதிரி அகெயின் அடுத்த பிளாங்கெட் போடணும். ஓகேங்களா? கொஞ்சம் ஸ்லைட்லி வர மாதிரி டாப்பில் இருக்கிற பாயிண்ட் வந்து ஈக்குவலாக வரணும். கீழே இருக்க பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு பாயிண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர மாதிரி வரணும். இப்போ இந்த சைடு போடும்போது அகெயின் கொஞ்சம் மேலே வரணும். ஓகேங்களா? சென்டர் லைன் வந்து பெருசாகவும் அடுத்த போத் சைடும் வந்து ஈக்குவலாக வர மாதிரி வரணும். இது நீங்கள் எவ்வளோ வேணால் வச்சு போடலாம். ஓகேங்களா? 10 லைன்ஸ் கூட வச்சு போடலாம். இதுதான் ரோசெட். ஒரு ஃபார்ம் ஆஃப் ரோசெட் வந்து இதுவே ஸ்ட்ரைட் லைனாகவும் நீங்கள் போடலாம். இது வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது இல்லைங்களா? நான் ஸ்லைட் லைனாக போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனாகவும் போடலாம். சென்டர் லைனுக்கு அப்புறம் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? சென்டர் லைன் மட்டும் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இது நம்ம ஆல்ரெடி பிளாங்கெட் ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் பார்த்தீங்க இல்லையா? பிளாங்கெட்டு அதே மாதிரி தான் டவுன்வர்ட்ஸில் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் ரோசெட். ஓகேங்களா? அடுத்ததாக பட்டன் ஹோல் பார். இந்த இது ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனமாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட்டில் நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி அகெயின் மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டுக்கோங்க பக்கத்துலேயே. ஓகேவா? அந்த லைன் வந்து உங்களுக்கு திக்காக இருக்கிறதுக்காக நான் 2 போட்டிருக்கேன். ஓகே, போட்டாச்சா? இப்போ நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் த்ரெட் எடுத்துக்கிட்டு நீடில் இந்த மாதிரி மேலே இன்சர்ட் பண்ணி லூப் போட்டு இழுத்துருங்க. நீங்கள் பட்டன் ஹோல் வீலில் பண்ணிங்களே அதே மாதிரி இப்போ டைட் பண்ணிடுங்க. நல்லா நெருக்கமாக கேப் அந்த ரோஸ் கலர் லைன் வந்து தெரியக்கூடாது. அந்தளவுக்கு இந்த மாதிரி நீடில் வச்சு தள்ளி விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள், லூப் போடுங்க. போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். இந்தளவுக்கு வரும்போதே நல்லா நெருக்கமாக தள்ளி விட்டுட்டு அப்புறம் டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீடில் வச்சு தள்ளி விட்டிங்கன்னா நல்லா பக்கத்தில் அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ அகைன் நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். த்ரெட்டு வந்து நீடில் கடையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லூப் போடுங்க,
டைட் பண்ணுங்கள், நீடில் வச்சு கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டிச் வந்து நான் ஏன் இம்பார்ட்டன்ட்டு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் எம்ப்ராய்டரி ஹூப்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து ஒரு ஸ்வெட்டர் மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ அந்த ஸ்வெட்டரை வந்து நீங்கள் எப்படி எம்ப்ராய்டரியில் போடுவீங்க? நீங்கள் ஒரு 3Dயாக போட்டு காட்டணும் அப்படிங்கிறப்போ இந்த ஸ்டிச் வந்து ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட்டன் ஹோல்லையும் சரி, பிளாங்கெட்லேயும் சரி, நான் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் வந்து நீங்கள் அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் அந்த கிளாத்லேயே போட மாட்டீங்க. ஸோ கொஞ்சம் உங்களுக்கு எம்போஸ்டாக தெரியும், ரியலிஸ்டிக்காக தெரியும். அதுக்காக இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அடுத்து தான் பெர்விக் ஸ்டிச். இதுவுமே ஒரு ஆஸ் யூஷுவல் நீங்கள் பிளாங்கெட் மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு மேலேருந்து நீட் எடுத்துக்கிட்டு கீழேருந்து ஃபஸ்ட்டு பிளாங்கெட் போடுங்க. பிளாங்கெட் போடும்போது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லூப் சுற்றிடுவீங்களா? இது வந்து பிளாங்கெட்டுக்கு. இப்போ பெர்விக்கு நீங்கள் அடுத்து இன்னொரு தடவை நீடிலுக்குள்ளே சுற்றணும். ஓகே, ஃபஸ்ட்டு நீடில் புரியுதுங்களா? இந்த மாதிரி சுற்றணும். சுற்றிட்டு இப்போ நீங்கள் அதை இழுத்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நாட் ஃபார்ம் ஆயிரும். ஓகேயா? இதுதான் உங்களுக்கு வந்து பெர்விக் ஸ்டிச். இப்போ அகைன் சேம் ப்ரொசீஜர் தான். பிளாங்கெட் போடுற மாதிரி கீழேருந்து மேலே த்ரெட் எடுத்துகிட்டு, த்ரெட் வந்து நீடில் கடியில் கொடுத்துருவோம், எப்போயுமே எடுத்து இழுத்துருவோம். இந்த ஸ்டிச்சில் அகைன் ஒரு லூப் சுற்றிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பெர்விக் ஸ்டிச். நீங்கள் இந்த பிளாங்கெட் ஸ்டிச் ஃபேமிலிஸ் ஃபுல்லாக நல்லா கவனமாக பாருங்கள். ஏன்னா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டிச்சஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ஹூப் எம்ப்ராய்டரியில் நிறையா ஸ்டிச்சஸ் வந்து போடுவோம். ஓகேங்களா? இந்த பட்டன் ஹோல் வீலே பார்த்தீங்கல்ல, அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லோ காஸ்ட்டில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஹூப் கேட்குறாங்க, அதில் ரோஸ் வந்து டிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம மெஜாரிட்டி பட்டன் ஹோல் வீல் தான் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் நிறையா ஸ்டிச்சஸ் தெரிஞ்சுக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீயாக ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். அதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பெர்விக் ஸ்டிச் அவ்வளோதான். நீங்கள் ஜஸ்ட் அந்த லூப் மட்டும்தான் கவனிக்கணும். அடுத்து தான் மிரர்டு பிளாங்கெட். மிரர்டு பிளாங்கெட் வந்து பார்த்திங்கன்னா சேம் பிளாங்கெட்டே தான். ஃபஸ்ட்டு ஒரு பிளாங்கெட் போட்டுக்கோங்க. இதெல்லாம் வேரியேஷன் ஆஃப் பிளாங்கெட் தான். அடுத்தது இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, அடுத்த பிளாங்கெட் போடுறதுக்கு முன்னாடி மேலேருந்து கீழே நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே இன்சர்ட் பண்ணி பிளாங்கெட் போட்டிருப்பீங்க. இப்போ மேலேருந்து கீழே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் மாதிரி குட்டியாக ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா? அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு வந்து மிரர்டு பிளாங்கெட். இப்போ அடுத்த பிளாங்கெட் லைன் வந்து போடுங்க. ஓகே, ஸோ சேம் ப்ரொசீஜரே தான். பிளாங்கெட் வந்து போட்டுக்கோங்க. அடுத்து மேலேருந்து கீழே நீடில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டிச் ஃபார்ம் ஆகும். அது வழியாக நீடில் வெளியில் எடுத்துடணும். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த 2 ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்கு இல்லையா? இதை வந்து உங்களுக்கு மிரர்டு பிளாங்கெட்டுன்னு சொல்லுவோம். பெர்விக் ஸ்டிச்சும் மிரர்டு பிளாங்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா டெக்கரேஷனுக்காக அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அது நாட் மாதிரி தெரியும். இது வந்து உங்களுக்கு 2 லைன் லைக் தோரணம் மாதிரி தெரியும். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள். பிளாங்கெட் போட்டுட்டு மறுபடியும் மேலேருந்து கீழே நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு குட்டியாக ஒரு ஸ்ட்ரைட் வரும், அதுக்குள்ளே நீடில் இன்சர்ட் பண்ணிடுறது. டாப்பில் போட்டாலும் சரி, பாட்டம்லேருந்து போட்டாலும் சரி, நீங்கள் வந்து ஆப்போசிட் போடுற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோதான். நீங்கள் மேலேருந்து கீழேருந்து போட்டு எடுத்துருந்தீங்கன்னா அடுத்து மேலேருந்து கீழே வரணும், இல்லை அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான். ஸோ அடுத்த வீடியோவை பார்ட் 3ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.